ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 டம்ளர் வந்துட்டு சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சுக்கோங்க. 1/2 டம்ளர் வந்துட்டு துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்து ஊற வச்ச அரிசியை வந்துட்டு நல்லா கழுவிட்டு போட்டுட்டு, கழுவி ஊற வச்சுருக்க துவரம் பருப்பு, பாசிப்பருப்பையும் இதோட வந்துட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நமக்கு விருப்பமான காய்கறிகள்லாம் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பீன்ஸ் வந்து ஒரு 5 பீன்ஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். கேரட் வந்துட்டு 2 கேரட் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதோட வந்து 3 கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 3 பல் பூண்டு, வரமிளகாத்தூள் அரை ஸ்பூன், கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன், சாம்பார் பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதோட நம்ம உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய் எது வேணாலும் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் வந்து தண்ணி வைக்க போகிறோம். அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் போட்டிருக்கோம், அது 1 டம்ளர் அளவு வச்சு அதுக்கும் வந்துட்டு 3 டம்ளர் வந்து 6 டம்ளர் தண்ணி வந்து நான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். கடைசியாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் தேவையில்லை. நான் முருங்கைக்காயை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இதோட கடைசியாக போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு 5 விசில் வந்து விட்டுக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக சுடு தண்ணி விட்டு கிளறிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் கடைசியாக வந்து புளி தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் தக்காளி நிறைய போட்டிங்கன்னா புளி தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. இப்போ கடைசியாக என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாத்திரத்தில் நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேணாம். நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு, கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வரமிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம அப்படியே செஞ்சு வச்சுருக்க சாம்பார் சாதத்தோடு ஊற்றிட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சூப்பரான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.